இது தொடர்பாக காணொலி மூலம் பேசிய அவர், மத்திய அரசு உத்தரவுப்படி புதுச்சேரியில் விநாயகர் சிலை வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்கள் வீடுகளில் விநாயகர் சிலையை வைத்து வழிபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பொதுவெளியில் விநாயகர் சிலைகள் அமைத்தால் மக்கள் அதிகம் கூட நேரிடும் என்றும், இதனால் நோய் தொற்றுக்கு அதிகம் வாய்ப்புள்ளதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே விநாயகரை தரிசித்துட்டு வாருங்கள். ஆனால் தெருவோரத்தில் விநாயகர் சிலையை வைத்து கும்பலை கூட்டி அதனால் கொரோனா தொற்று நம்முடைய மாநிலத்தில் பரவுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நானும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்தான். எனக்கும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை உண்டு. நானும் விநாயகர் கோயிலுக்கு செல்கிறவன் தான். ஆனால் இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு, இந்த விநாயகர் சிலையை தெருவோரத்தில் வைப்பதும் ஊர்வலம் நடத்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டை பகுதியில் கழிவுநீர் தேங்கி கசிந்து வந்துள்ளது. இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் கழிவுநீர் கால்வாயின் மூடியை திறந்து இறங்கி சுத்தம் செய்ய முயன்றுள்ளார். அப்போது அவருக்கு விஷவாயு தாக்கி மயக்கமடைந்தார். இதை பார்த்த சுனில் என்ற 22 வயது இளைஞர் அவரை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அவரும் துரதிருஷ்டவசமாக மயக்கமடைந்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் அரை மணி நேரம் போராடி சுனிலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி லட்சுமணன் உடலை மீட்டனர். எவ்வித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் லட்சுமணன் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் கால்வாய்த்துறை, வருவாய்த்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கர்நாடகத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டி எடியூரப்பா அரசு ஆண்மையுள்ள அரசு என்று ராஜா டுவிட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இதன் மூலம் அதிமுக அரசை ராஜா ஆண்மையற்ற அரசு என விமர்சித்துவிட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் சென்னை பிராட்வேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக அரசு ஆண்மையுள்ள அரசு என்று அனைவருக்கும் தெரியும் என்றும், ஒரு கருத்தை டுவிட்டரில் போட்டுவிட்டு பிரச்சினை என்றதும் ஓடி ஒளியும் ராஜா ஆண்மை உள்ளவரா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் பொதுவெளியில் கூறிய கருத்திற்காக உயர்நீதிமன்றம் சென்று மன்னிப்பு கோருவது ஆண்மையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக அரசை உரசி பார்ப்பதை ராஜா நிறுத்திக் கொள்வது நல்லது என்றும் ஜெயக்குமார் எச்சரித்தார். ஒரு ட்விட்டரை போட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிட்டவங்க வலிமை உள்ளவர்கள், ஆண்மை உள்ளவர்களா? கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டவர்கள் ஆண்மை உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்களா? எனவே அதை யோசிக்கணும். அதனால் இது ஆண்மையான அரசாங்கம், இது ஆண்மையான கட்சி. சொல்லப்போனால் காங்கையும் காளைகள் போல 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தன்னை முதல்ல முதுக திருப்பி பார்த்துக்கணும். ஆண்மையுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உரசி பார்க்கக்கூடாது. அதனுடைய இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாது. காங்கையும் காலையை டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுங்க. ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைச்சர்கள் தங்கமணி, செங்கோட்டையன், கருப்பண்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். முழுமையாக சீரான மின்சாரம் வழங்குகின்ற வகையில் இந்த துணை நிலையம் அமையப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் செலவில் இந்த துணை நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது கொஞ்சம் நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பகுதியினுடைய மக்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் சிறிது காலதாமம் ஆகிவிட்ட காரணத்தினால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்ப்பு ஏற்பட்டு இன்றைய தினம் இந்த துணை நிலையம் அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1 மாதத்திற்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் செங்கோட்டையன், இருமொழி கொள்கைதான் தமிழக அரசின் கொள்கை முடிவு என்றும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எல்லோருடைய கருத்து இது ஒரே கருத்து தான். இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டில் நிலவ வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சிய பயணம் என்ற முறையிலே முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதே தான் பொருந்தும். தருமபுரியில் கரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4408 சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 81.64 கோடி மதிப்பில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் ஹெட்செல் பெட்ரோல் கிடங்கு அமைக்க நிலம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மத்திய அரசின் சொத்து பிணையில்லா அவசர கால கூடுதல் கடன் திட்டத்தின் கீழே 4408 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 84.64 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கார்பஸ் கீழ் 46 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 6.28 கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் 911 கோடி ரூபாய் முதலீட்டில் HPCL நிறுவனம் பெட்ரோலிய எண்ணெய் சந்தைப்படுத்துதல் முனையம் பெட்ரோலியம் ஆயில் மார்க்கெட்டிங் டெர்மினல் அமைக்கும் திட்டத்திற்காக சிவாடி கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அந்நிறுவனத்திற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் இரண்டாவது தலைநகர் என்பது அவரவர் கருத்து, அரசின் கருத்து இல்லை என்றும் பாடகர் SPB உடல்நிலை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டறிந்துள்ளார். அவரது உடல்நிலை குணமடைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இது குறித்து விசாரித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அந்த மருத்துவமனை அணுகி அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் குணமடைய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதனிடையே முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் திமுக MP செந்தில்குமாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காமராஜ் தமிழகத்தில் 82.08% பேர் கரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில்தான் தமிழகம் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாறியதாகவும் அமைச்சர் காமராஜ் கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 82.08 என்கிற சதவீத அடிப்படையில் குணமடைந்து வீடுகள் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 82.08% குணமடைந்து வீடுகள் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு உலக அளவில் எப்படி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சதவீதம். மின்வெட்டே இல்லாத காலம் இதுதான். மின்வெட்டு வந்து கடந்த காலங்களில் இருந்த மின்வெட்டை பார்க்கும்போது மின்வெட்டே இல்லாத காலம் வந்து அம்மா வந்து மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கினார்கள். தொடர்ந்து மின்வெட்டு மட்டுமே இருந்த மாநிலத்தில் மின்வெட்டே இல்லாத மாநிலமாக உருவாக்கிய தலைவர் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள். அதுதான் இன்றைக்கு நிலைமை நீடித்துக் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒருங்கிணைந்த வேலூரில் முதல்வர் ஆய்வு செய்ய வருகிறார் என்ற செய்தி கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்தார். ஆனால் திட்டமிட்டு தங்களை ஒதுக்கிவிட்டு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது ஜனநாயக விரோத செயல், முதல்வரே இப்படி அடாவடித்தனத்தில் ஈடுபடலாமா என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூர், வேலூர், அரக்கோணம் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களை திட்டமிட்டு ஒதுக்கியிருப்பது எந்த வகையில் நியாயம்? எங்களுக்கு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனத்தை போல் ரகசியமாக அதிமுக உறுப்பினர்களை மட்டும் உள்ளே வரவழைத்துவிட்டு நான் மாவட்ட நிர்வாகத்தை பற்றி ஆய்வு நடத்துகிறேன் என்றால் என்ன பொருள்? அரியலூர் மாவட்ட தலைமை தபால் நிலையத்தில் பணியாளர்கள், தபால்காரர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தலைமை தபால் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு அண்மையில் கொரோனா தொற்று பரிசோதனை சுகாதாரத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தபால்காரர் ஒருவருக்கு தொற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைமை தபால் நிலையம் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி ஊழியர்கள் தபால் அலுவலகத்தை சுற்றி கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட மகாராஜா கடை பகுதிகளில் பச்சை மிளகாயின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இவை சென்னை, மதுரை போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் அதிக அளவு பச்சை மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டு சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. தற்போது பச்சை மிளகாய் கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் பச்சை மிளகாய் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுவாயில் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறையினருக்கு சொந்தமான 224 ஏக்கர் பரப்பிலான ஏரியில் குவாரி செயல்பட எதிர்ப்பு தெரிவித்து புதுவாயில் ஊராட்சித் தலைவர் அற்புதராணி சதீஷ்குமார், எஸ். ராஜேந்திரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுவாயில் ஆரணி சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கவரப்பேட்டை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் குவாரி அமைக்க வந்த ஜேசிபி இயந்திரங்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த களமருதூர் கடைவீதி அருகே உள்ள பழைய குளத்தில் இருக்கும் நீரை அப்பகுதி மக்கள் குடிதண்ணீருக்கு பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இந்த குளம் பராமரிப்பின்றி கழிவுநீர் கலந்து தூர்வாரப்படாமல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கிராம மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அரசு நிதி ஒதுக்கியதை அடுத்து குளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. மழை காலம் நெருங்கி வருவதால் குளத்திற்கு வரும் நீர்வரத்து கால்வாய்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளத்தை சுற்றியுள்ள கரைகளை கருங்கல் வைத்து பலப்படுத்த வேண்டும் என்று கிராம மக்கள் பொதுப்பணித்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள தீபமலை ஆன்மீக தொண்டு இயக்கம் மற்றும் தீபமலை மருத்துவமனை சார்பில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் விதமாக 4 வயது சிறுவன் தர்ஷன் தக்காளி மற்றும் முட்டைகளின் மீது அமர்ந்து பத்மாசனா, யோகமுத்ரா, பர்வதாசனம், தடாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார். சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பருத்திப்பட்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 40 அடி சாலையை சிலர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து வணிக வளாகம், வீடு என கட்டிடங்கள் கட்டியுள்ளனர். இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்ததை அடுத்து ஆவடி மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் நகரமைப்பு ஆய்வாளர் தினகரன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்திருந்த 5 கட்டிடங்களை ஜேசிபி மூலம் அகற்றினர். மேலும் அப்பகுதியில் சாலை அமைக்கப்பட்ட பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நீதிமன்ற ரவுண்டானா பகுதியில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் நகர ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ் ஜெயபாண்டி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க பொது சுகாதாரத்துறை கட்டமைப்பையும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும், கார்ப்பரேட் மருத்துவமனைகளை அரசுடைமையாக்க வேண்டும், ஊரடங்கை ரத்து செய்து இ பாஸ் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பொது போக்குவரத்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேவையான போக்குவரத்தை உடனடியாக தொடங்கிடு. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரர் நினைவு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்டம் கேடிசி நகரில் அமைந்துள்ள ஒண்டி வீரனின் நினைவு மண்டபத்தில் அவரது சிலைக்கு தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது மட்டுமின்றி சமூக பணிகளில் ஈடுபடும் காவலர்கள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஜான் கென்னடி என்பவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த செய்தியாளர் ஜான் கென்னடிக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இந்நிலையில் சீர்காழி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் உயிரிழந்த பத்திரிகையாளர் ஜான் கென்னடிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சீர்காழி வட்டாட்சியர் ராமாதேவி பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உமராபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மிட்டாளம் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவர் கள்ளசாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார். அதேபோல் அவருடைய மாமா ஜானகிராம என்பவரும் கடந்த மாதம் கள்ளசாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி கள்ளசாராய வியாபாரி அஜித் தனது வீட்டில் பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் உமராபாத் காவல் நிலைய ஆய்வாளர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு அஜித்துக்கு கேக் ஊட்டியும் சால்வை அணிவித்தும் பிறந்த நாள் கொண்டாடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதனை திருப்பத்தூர் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கீழ்குளத்தூர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் கோவிலின் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அப்பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலிலும் திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த இருவேறு கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருமானூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 526 ஊராட்சிகளுக்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார். இந்நிலையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்ட பேட்டரி வாகனத்தை தற்போது அந்தந்த ஊராட்சி தலைவர்கள் தொடங்கி வைத்து தூய்மை பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடம்பத்தூர் ஊராட்சியில் துப்புரவு பணியை மேற்கொள்ள 3 பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டன. அந்த வாகனத்தின் இயக்கத்தை கடம்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரையில் ரவுடிதுரை என்பவரை பிடிக்க சென்றபோது நாட்டுக்குண்டு வீசி வீரமரணமடைந்த காவலர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை அறிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பணியின் போது உயிரிழந்த காவலர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் தூத்துக்குடியில் வீரமரணமடைந்த காவலர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கும் நிவாரண உதவித்தொகையாக 1 கோடி ரூபாய் உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. காவலர் வீரமரணம் அடைந்த சுப்பிரமணியம் அவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இது நாங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் கேட்கல. அரசாங்கத்தினுடைய பணம், மக்கள் பணம். ஏற்கனவே நீங்கள் 3 காவலருக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். முனியசாமி என்ற காவலர்களுக்கும், மரியாதைக்குரிய கன்னியாகுமரியில் கொல்லப்பட்ட வில்சன் அவர்களுக்கும் மற்றும் பெரிய பாண்டி ஆய்வாளர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் மனுவாக கொடுக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் சாலை வரியை முற்றிலும் நீக்க வேண்டும், ஊரடங்கு காலத்தில் தவணை கட்ட வலியுறுத்தும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஊரடங்கு முடியும் வரை வங்கிகள் தவணை வசூலிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஓடாத வாகனங்களுக்கு சாலையில் ஓட முடியாமல் ஊரடங்கு அறிவித்ததுனால வாகனங்களுக்கு சாலை வரியை எங்களால் கட்ட முடியாது. எங்கள் வாகனத்திற்கு காலாண்டு வரி, அதாவது மேக்ஸிகப் டூரிஸ்டர் எங்களுக்கு வரி கேட்குறாங்க. அதை எங்களால் கட்ட முடியாது. வாகனமே ஓடாத போது எங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதனால் கட்ட முடியாது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சதுனால எங்களுக்கு நிவாரணமாக 15,000 ரூபாய் நிவாரணம் உடனடியாக அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த அறந்தாங்கி ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் ஊராட்சி மன்றம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே அப்பகுதியில் உள்ள 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அறந்தாங்கி எம்ப்ளாயிஸ் சங்கம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் தெய்வசிகாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏசுராணி பவுல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக மாநகராட்சியில் குடிநீர் குழாய்க்காகவும் கழிவுநீர் ஓடைகளுக்காகவும் சாலைகள் மாறி மாறி தோண்டப்பட்டு வருவதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி 15 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையை சீரமைக்க கோரியும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தரக்கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழிந்த 1 மாதமாக இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகத்தோடு கடிதங்கள் கொடுத்து பேசிய பிறகும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிகவும் அவலமான நிலை நாகர்கோவில் மாநகராட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மகுடம் சுட்டியது போல மாநகராட்சிங்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் முறையாக அதிகாரிகளை அணுகி பேசினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனு கொடுத்திருக்கிறோம். போன வாரம் கொடுத்த மனுவுக்கும் எந்த பதிலும் இல்லாத காரணத்தால் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோஜா, கர்னேஷன், பிங்க், சாமந்தி, மல்லி, ஜபூரா, கனகாம்பரம், அல்லி, அலங்கார மலர்கள் என பல வகைகளில் மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளிக்கு பட்டாசு போன்று கேரள மாநிலத்தின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகையின் தனி சிறப்பே பூக்கோலம்தான். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை வீடுகளுக்குள் தான் பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பூக்கோலம் போடுவதற்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் மலர்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து மலர்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார்.
ஹோசூர் பகுதியில் விளையும் மலர்கள் தினம்தோறும் 50 டன் அளவில் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் ஓணம் பண்டிகைக்காக விலை கூடுதலாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மலர் விவசாயிகளுக்கு இந்த தடை உத்தரவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் நலனை கருத்தில் கொண்டு கேரள அரசு தடையை நீக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒசூர் பகுதியில் கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு 100 டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டு இந்த ஓணம் பண்டிகைக்கு 50லேருந்து 60 டன் கேரளாவுக்கு அனுப்பப்படும். இதே மாதிரி கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், பவானி, அதே மாதிரி நிலக்கோட்டை, தோவாலை இந்த பகுதிகளில் இருந்தும் நிறைய மலர்கள் வந்து கேரளாவுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் நிறைய மலர்களை வந்து அனுப்புவாங்க. இது எல்லாமே தடை செய்யறதுனால விவசாயிகளுக்கும் இந்த தொழிலை சார்ந்திருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பீடு வரும். இதை கருத்தில் கொண்டு கேரள அரசு விவசாயிகளையும் அதே மாதிரி மலர் தொழில் செய்கிறவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த மூஞ்சுக்கல் பகுதி அருகே நகராட்சி பணியாளர்கள் குடியிருப்பு பகுதி உள்ளது. இப்பகுதிக்கு அருகே பொது கழிப்பறை உள்ளதால் அங்கு வசித்து வரும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நகராட்சி பணியாளர்கள் குடியிருப்பு வழியே நடந்து சென்று பொது கழிப்பறைக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதனால் நகராட்சி குடியிருப்பு பகுதியில் மது பாட்டில்கள், குப்பைகள் இருப்பதாக கூறி நகராட்சி பணியாளர்கள் பொது கழிப்பறைக்கு செல்லும் கதவினை பூட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் நகராட்சி பணியாளர்களின் குடியிருப்பு நுழைவாயில் பகுதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நகராட்சி பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொது கழிப்பறைக்கு செல்லும் கதவு திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த இலைக்கடி விடுதி கிராமத்தில் உள்ள 700 ஏழை எளிய குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணமாக அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை மாவட்ட திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் தொழிலதிபர் செந்தில்வேல் வழங்கினார். இந்த நிகழ்வில் கரம்பக்குடி ஒன்றிய பெருந்தலைவர் மாலா ராஜேந்திரன், திருமலஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் பிரபுகாந்தி, இலைக்கடி விடுதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமையா, மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஆதித்தமிழர் பேரவை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் அவர்களின் நினைவஞ்சலி நடைபெற்றது. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தலித் பி. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சுந்தரம், மாவட்ட தலைவர் விடுதலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஒட்டன்சத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் ஐயமாள் முருகன், திமுக மாவட்ட துணை செயலாளர் ராசாமணி, திமுக மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் திருமலைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.